கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இன்று பாஸ்கு காலத்திலே 3ஆம் வாரத்திலே நாங்கள் வெள்ளிக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். இந்த நாளிலே இறை வார்த்தைகள் அனைத்துமே நாங்கள் பார்க்கிறோம். பவுலடிகளுடைய வாழ்க்கையிலே உயிர்த்த ஆண்டவரை எவ்வாறு அவர் காண்கிறார், அவருடைய வாழ்க்கை எவ்வாறு மாற்றமடைகின்றது என்பதனை பற்றி இன்று முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். அதே போன்று இந்த நற்செய்தி வாசகத்திலே புனித யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த உணவை பற்றி, உண்மையான உணவினை பற்றி எவ்வாறு இயேசு ஆண்டவர் யூத மக்களுக்கு அறிவிக்கிறார் என்று. அன்பார்ந்தவர்களே, இந்த உணவு என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே, சாதாரண அன்றாட வாழ்க்கையிலே உட்கொள்கின்ற உணவினை மாத்திரம் அவர்கள் அதனை பற்றி மாத்திரம் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அவருடைய உடலை நாங்கள் எவ்வாறு உட்கொள்வது என்பதனை பற்றி பெரும் விதமான கேள்விகள் அவர்களுக்குள்ளே எழுப்பப்பட்டது. அவருடைய கேள்விகள் சந்தேகத்தை அவருக்குள்ளே உருவாக்கியது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எரேமியா எழுதிய பகுதியில் இருந்து 13ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அகங்காரமாக அல்லது நாங்கள் அவரை விசுவாசிக்காமல் இருக்கின்ற பொழுது, அவருக்கு செவி கொடுக்காமல் இருக்கின்ற பொழுது அவர் தனிமையாக அவர் அழுது கொண்டிருக்கின்றார் என்பதனை எங்களுக்கு சொல்லுகிறார். அப்படியானால் நாங்கள் அவர் சொல்லுவதை கேட்காமல் இருக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் தனியாக அழுது கொண்டிருக்கின்றார், உங்களுக்காகவும் எனக்காகவும். அப்படியானால் இந்த உடலை உட்கொள்ள போகின்ற நீங்களும் நானும் அவருடைய நிலையான வாழ்வினை பெற்றுக்கொள்ள போகின்றோம் என்பதனை நாங்கள் மறந்துவிட்டு வாழ்கின்ற சந்தர்ப்பத்திலே உங்களையும் என்னையும் அழைத்து நிற்பது, அந்த உணவினை உட்கொள்கின்ற பொழுது மாத்திரமே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையினை கொடுக்கக்கூடிய, ஒரு உதாரணத்தை கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம். அந்த அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் இருந்தால், உயிர்த்த இயேசுவை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உண்மையாகவே உணராமல் இருந்தால், எங்களுக்கு மற்றவர்களுக்கு சாட்சியை பகிர முடியாது. புனித பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் கிறிஸ்தவர்கள் கொலை செய்தாலும் அவர் உண்மையான ஒரே கடவுளை நம்பிய காரணத்தினாலே அவர் அவ்வாறு செய்தார். அப்படியானால் நாங்கள் விசுவாசிக்கின்ற தெய்வத்தை, கடவுளை நாங்கள் எவ்வாறு கொண்டு செல்கின்றோம்? நாங்கள் விசுவாசிக்கின்றோம், நாங்கள் நம்புகின்றோம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றதை ஒழிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அதனை செய்து காட்டுகின்றோமா என்பதனை பற்றி சிந்திப்பதற்கு இந்த நாளிலே நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். எனவே அந்த வரப்பிரசாதங்களை வேண்டி இந்த நாளிலே மன்றாடுவோமாக.